வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் 2 வகையான உருளைக்கிழங்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 4 வெள்ளைப்பூடை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் 6 சின்ன உருளைக்கிழங்க 3/4 வேக்காடு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முழுசாக வெந்துடக்கூடாதுங்க, வெந்துட்டால் மசிஞ்சிரும். அதனால் 3/4 வேக்காடு வெந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இன்னொரு ரெசிபி எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்க அதே மாதிரி வேக வச்சு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, மஞ்சப்பொடி மிளகாய் பொடியெலாம் சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் பிரிஞ்சு வராமல் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் ஒரு 10 உருளைக்கிழங்க ஒன்றாதாங்க வேக வச்சேன், 3/4 வேக்காட்டுக்கு. அதில் 6 எடுத்து பெரிய ஆளுகளுக்கு தேவையானது மாதிரி கட் பண்ணி பொரிச்சாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியாச்சு. மீத உள்ள 4 இந்த மாதிரி கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு இது சிப்ஸ் மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நான் செகண்ட் பேட்சையும் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், ஒரே உருளைக்கிழங்கு பொரியல் 1, உருளைக்கிழங்கு வறுவல் 1. நீங்கள் வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.